ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான மீல் மேக்கர் வச்சு ஃப்ரை பண்ணலாங்க. அடுப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீல் மேக்கரை அதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணியை ஒட்ட வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு மீல் மேக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, ஒரு தக்காளி, அது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து இதை அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கும் அப்புறம் இது கூட கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் வறுவல் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.